ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்தாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போனா காங்கிரஸ் என்ன பதில் சொல்லும்? பேருக்கு ஒரு கண்டனங்கிற பேர்ல ஜோதிமணி அம்மையார் போன்றவர்கள்லாம் ஒரு ட்வீட் மட்டும் போடுறாங்க. ஆனா பெரும்பான்மையினர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பிதான் ராஜினாமா செய்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாக்கூசாமல் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவினரால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் காங்கிரசார் பல மாநிலங்களிலே. ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறும்போது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. வியப்பாலாம் இல்ல, இதை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தானே. காங்கிரஸ் தானே இதை முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து வைத்தது. இந்த நாடாளுமன்றத்தை எப்படி எல்லாம் திரியில் வேலை பார்க்கலாம், இங்க என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அறிமுகப்படுத்தியது வந்து இந்த காங்கிரஸ்காரர்கள் தானே. அப்ப அந்த வழியில பாஜக செயல்படுகிறது. ரெண்டு பேருக்கும் இதுல எல்லாம் வேறுபாடே கிடையாது. அதனாலதான் இதை அவர்கள் கண்டிக்க மறுக்கிறார்கள். அல்லது இதுல இருந்து மாறுபட்ட கருத்து என்றால் வெளியேறுங்க, கூட்டணி விட்டு வெளியே வாங்க. அப்போ வர முடியாது, ஏன்னா அதிகாரத்தை சுவைக்க வேண்டி இருக்கிறது. பசி எடுத்து அலைகிறார்கள். ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அமைச்சர் பதவி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 5 பேரை வச்சுக்கிட்டு சீமான் தான் அழகா கேட்டாப்புல. காலத்தை பாருங்க, சீமான் பேசுனது எல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கு. சீமான் வந்து என்ன சொல்றாரு, நான் தோத்தா கூட 4% வச்சிருக்கேன், உனக்கு ஜெயிச்சா கூட 4% வராது அப்படின்னு சவால் விடுறாருல. அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன?